இன்றைக்கி காயல் சமையல் பகுதியில் பார்க்க போகிறது சண்டே ஸ்பெஷல் மட்டன் குழம்பு. ஞாயிற்றுக்கிழமை எல்லார் வீட்லேயும் மட்டன் குழம்பு தான். இது நார்மலாக எல்லார் வீட்லேயும் செய்கிறது. ஆனால் இந்த முறையில் செஞ்சு பார்த்துட்டு அந்த ருசி எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோவை கடைசி வரைக்கும் பார்த்துட்டு அதையும் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. இப்போ அதுக்கு தேவையான பொருட்கள்: தேங்காய் எண்ணெய் 2-3 டேபிள் ஸ்பூன் எடுத்துங்க. நெய் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து, இதுக்கு தேங்காய் எண்ணெயும் நெய்யும் தான் ரொம்ப ருசியாக இருக்கும். ரம்ப இலை சின்னதாக கட் பண்ணி எடுத்து போட்டுங்க. ரம்ப இலை இல்லைன்னா பரவாயில்லை, விட்டுடுங்க. பிரிஞ்சி இலை சேர்த்திங்கன்னா அதோட வாசனை வேறு மாதிரி ஆகிடும். ஸோ ரம்ப இலை கிடச்சா சேருங்க, இல்லைன்னா வேண்டாம். இதோட பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாமே தலா 3 எடுத்துங்க. பட்டை மட்டும் சின்னதாக இந்த மாதிரி நீட்டமாக இருக்கும். சிலோன் பட்டை, பென்சில் பட்டைன்னு சொல்லுவாங்க, அதுதான் ருசி கொடுக்கும். ஸோ அதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் தாளிச்சிருங்க. அடுப்பு சிம்மிலேயே இருக்கட்டும். இது கொஞ்சம் பொரிஞ்சதுக்கப்புறம் பொடிசா, அதாவது நீட்டமாக நறுக்கி வச்ச ஒரு பல்லாரி வெங்காயம், கொஞ்சம் மீடியம் சைஸில் உள்ளதை நீட்டமாக நறுக்கி வச்சுங்க. அதையும் சேர்த்து முதல்ல இதை ஃப்ரை பண்ணி எடுத்துடணும். தேங்காய் எண்ணெய் ஸ்மெல் பிடிக்காதவங்க நல்லெண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் தேங்காய் எண்ணெயில் சேர்க்கும்போது அதோட வாசனை ரொம்ப நல்லாயிருக்கும். தாளிக்கும் போதே நல்லா நமக்கு வாசனை தெரியும். இப்போ வெங்காயத்தை நல்லா பொரிய விட்டுடுங்க. அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் அப்படி பொங்கிட்டு வர்ற மாதிரி இருக்கும். வெங்காயம் கொஞ்சம் கலர் டேர்ன் ஆனதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்குங்க. இதையும் கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணணும். அடுப்பு சிம்மிலே இருக்கட்டும். நம்ம தேங்காய் எண்ணெய் சேர்த்துருக்கிறதுனால இதில் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி உங்களுக்கு தெரியும். ஆனால் இது நார்மலான அளவு தான். இதே அளவில் சேருங்க. இதோட மஞ்சத்தூள் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். சிகப்பு மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், அதாவது இது கொஞ்சம் நல்ல கலர் கொடுக்கணும் அப்படின்றதுனால 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இப்போ நான் முதல்ல தாளிப்பில் சேர்த்துருக்கேன். மீதி காரத்துக்கு நம்ம பின்னாடி சேர்க்க போகிறோம். இப்போ இது கொஞ்சம் வதங்கினாப்புலையே நம்ம நான் இதில் சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். 20-25 பொடிசா நறுக்கி சேர்த்துக்கலாம். இல்லைன்னா பல்லாரி வெங்காயம் 1 அதேமாதிரி நீட்டமாக அரிஞ்சு இதோட சேர்த்துக்குங்க. ஏற்கனவே நம்ம பொரிய விட்டுட்டோம் ஒரு வெங்காயம். அதுக்கப்புறம் மீதி இப்படி வரிசையாக போட்டுட்டு வரப்போகிறோம். இதில் காரத்துக்கு 2 பச்சை மிளகாவும் கருவேப்பிலை 1 கொத்தும் சேர்த்து கொஞ்சம் நல்லா ஃப்ரை பண்ணிக்கிட்டே இருங்க. இதை அடுப்பில் மூடி போட்டு இந்த வெங்காயம் பொரியிற வரைக்கும் மூடி போட்டு சும்மா வேக வச்சிட்ருங்க. 2வது போட்ட வெங்காயம் பொரிஞ்சதுக்கப்புறம் அதில் நம்ம பொடிசா நறுக்கி வச்சுருக்கிற தக்காளி 1 சேர்த்து, அதோட 1/2 கிலோ மட்டன் சுத்தம் செஞ்சு வச்சுருக்கேன். ஸோ அதையும் சேர்த்துருங்க. இந்த மாதிரி நல்லி முள்ளோடு போடும்போது கறி ரொம்ப ருசியாக இருக்கும். இளங்கறியாக பார்த்து வாங்குங்க. மட்டன் ரொம்ப நேரம் அலசக்கூடாது. 2 அல்லது 3 தண்ணி ஜஸ்ட்டு ஒரு கொஞ்சம் அலசிட்டு அப்படி எடுத்துடணும். ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா ஒரு மாதிரி சமைக்கும்போது அது ருசி இல்லாமல் போயிடும். இதோட தயிர், அதிக புளிப்பில்லாத தயிர் 2 அல்லது 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். புளிப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போதும். இதையும் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்குங்க. இதில் நான் தண்ணி எதுவுமே சேர்க்கலை. கொஞ்சம் நல்லா பரட்டி விட்டுட்டு சாதாரணமாக மூடி போட்டு வெயிட் இப்போ போட வேண்டாம். ஒரு 10 நிமிஷம் அடுப்புலேயே இருக்கட்டும். ஏன்னா இதுவே தண்ணி விடும் உங்களுக்கு. ஸோ நான் வெயிட் போடாமல் ஒரு 10 நிமிஷம் அப்படியே வச்சுருக்கேன். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணி விட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இதை நல்லா பரட்டி விட்டுட்டு திரும்ப நம்ம ஒரு மூடி போட்டு ஒரு கறி 3/4 பாகம் வேகிற வரைக்கும் விசிலில் வச்சு எடுத்துருங்க. கறி குக்கரில் வெந்துக்கிட்டு இருக்கட்டும். இப்போ தேங்காய் கசகசா விழுது நம்ம 3 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். அதாவது காமுடி தேங்காவுக்கு கசகசா 2 டீஸ்பூன் அளவுக்கும், முந்திரி பருப்பு 4-5 வரைக்கும் எடுத்து அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்ல பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். இதோட ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்து நம்ம மசாலாவை ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். மீதியை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. இதில் காயல் கறி மசாலா பவுடர் இதில் சேர்க்குற 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு. அது இல்லாதவங்க ரெட் சில்லி பவுடர், தனியா பவுடர், ஜீரக பவுடர், சோம்புத்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணிங்க. வாழைக்காய் பாதி அரிஞ்சு எடுத்து வச்சுக்கங்க. இப்போ குக்கரில் விசில் போனதுக்கப்புறம் திரும்ப அடுப்பை ஆன் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற தேங்காய் கசகசா விழுதை இதோட சேர்த்துட்றோம். தண்ணி உங்களுக்கு தேவைன்னா கொஞ்சம் சேர்த்துக்கலாம். நான் 1/2 கப் சேர்த்துருக்கேன், அதுவே போதும். ஏன்னா மட்டன்லேயே நமக்கு தண்ணி நல்லா விடுது. இதில் காரம், உப்பு எதுவும் தேவைன்னா இதோட நம்ம சேர்த்து நல்லா கலந்து விட்டுடுங்க.
இப்போ இதில் நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வாழைக்காவை இதில் சேர்க்குறோம். வாழைக்காய் அல்லது உருளைக்கிழங்கு கூட சேர்த்துக்கலாம், ரொம்ப ருசியாக இருக்கும். தோலை எடுத்துகிட்டு தான் இதில் நம்ம சேர்க்குறோம். ஸோ இதையும் போட்டு நல்லா பெரட்டி விட்டுட்டு திரும்பவும் ஒரு 2 விசில், கறி ஏற்கனவே 3/4 பாகத்துக்கு மேலே வெந்துருச்சு, மீதி 1/4 பாகத்துக்கு இதில் நம்ம வேக வச்சு எடுக்கிறோம். சில பேர் கறி வேகணும் அப்படின்ட்டு 7-8 விசில் ஹை ஃப்ளேமில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி வைக்காதீங்க. கறியாக இருந்தாலும் சரி, வேறு எதுவாக இருந்தாலும் வேக வைக்கிறதா இருந்தால் ஹை ஃப்ளேமில் ரொம்ப வைக்காதீங்க. அதுக்கு பதிலாக 2 அல்லது 3 விசில் ஹையில் வச்சுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை நல்லாவே சிம்மில் வச்சுட்டு நல்ல 4-5 விசில் வச்சிட்டிங்கன்னா சுவையான மட்டன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இது சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்டா ரொம்ப ருசியாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கருத்தை எங்களோட ஷேர் பண்ணிங்க. காயல் சமையல் பகுதி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.